அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. இஸ்லாத்தில் ரேசிசம் கிடையாது, இன பாகுபாடுங்கிறது கிடையாது. எல்லாருமே சமம், சவாசியா. எப்படி சீப்பில் உள்ள பல்லுகள் எல்லாமே சமமாக இருக்குதோ, இதே போல் இஸ்லாத்தில் முதலாளியாக இருக்கட்டும், ஒருத்தர் தொழிலாக இருக்கட்டும், நிறத்தாலும் என்னென்னு சொன்னால் பாகுபாடு கிடையாது. ஒருத்தர் வெள்ளையாக இருக்கிறார், ஒருத்தர் சிவப்பாக இருக்கிறார், ஒருத்தர் மாநிறமாக இருக்கிறார், ஒருத்தர் கருப்பாக இருக்கிறார். அதனால் என்னென்னு சொன்னால் இஸ்லாம் ஒதுக்கவும் முடியாது. இஸ்லாம் எல்லாத்தையுமே சரிசமம், எல்லாருமே மனிதர்கள், ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக எல்லாருமே சேம் அப்படின்னு இஸ்லாம் சொல்லுது. அப்போ இஸ்லாம் எப்படி ஒரு மனுஷனை பிரித்து பார்க்குது அப்படின்னு சொன்னால், அல்லாஹு தாலா குர்ஆன்ல அழகா சொல்லலாம், இன்ன அக்ரமுக்கும் இன்தல்லாஹி அத்காக்கும். உங்களை பிரித்து பார்க்கறது எப்படின்னா உங்களுடைய இறை அச்சத்தை வச்சு தான். யாருக்கு இறை அச்சம் கூடயோ அவருடைய லெவலில் கூட, யாருக்கு இறை அச்சம் கம்மியோ அவருடைய லெவல் கம்மி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஜித் நபவியில் ஒரு கடை வீதிக்கு நடந்து போய்கிட்டு இருக்காங்க. அப்போ பார்க்குறாங்க ஒரு அடிமை. அந்த அடிமை என்னன்னு சொன்னால் அழகான வார்த்தை, ஒரு விஷயத்த சொன்னாங்க. யாராவது என்னை வாங்க விருப்பம் இருக்குது அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு ஒரு கண்டிஷன் விடுறேன் அப்படின்னா, அலா ஷர்த்தின் அல்லா எம்னா அனி மினஸ்ஸலா. நான் தொழுகிற நேரத்தில் அவங்க என்னென்னு சொன்னால் வேலையாகக்கூடாது, நான் தொழுகையே தடுக்கக்கூடாது அப்படின்னா. இப்போ இந்த வாசகத்தை பார்த்த பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யோசிச்சுக்கிட்டு இருக்க இந்த சமயத்தில் அல்லாஹு தஆலா குர்ஆன் ஆயத்தை இறக்குனா, இன்ன அக்ரமக்கும் இன்தல்லாஹி அத்காக்கும். அல்லாஹ்விடத்தில் மிக உயர்ந்தவர்கள் யார், மிக சங்கையானவர்கள் யார் அப்படின்னு சொன்னால், உங்களில் யார் ரொம்ப இறையச்சம் உள்ளவங்களோ அவங்களுக்கு தான் கண்டிப்பாக அப்படின்னு. இப்போ அல்லாஹு தாலா பார்க்கறது ஒரு மனுஷனை ஏற்றத்தாழ்வு பண்ணி பார்க்கறது, இவர் லெவல் கூட இவர் லெவல் கம்மின்னு பார்க்கறது இறையச்சத்தை வச்சு மட்டும்தான் பார்க்குறான். அவருடைய ட்ரெஸ்ஸோ, அவர் வச்சிருக்கிறவருடைய பொருளோ, அவருடைய சொத்து பத்து எதையுமே அல்லாஹு தாலா பார்க்கறது கிடையாது. மாறாக அவருடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய இறையச்சம் மட்டும்தான். ஏன்னா இதே விஷயத்தை தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சந்தர்ப்பத்தில் சொன்னாங்க, இன்னல்லாஹ லா யன்துரு இலா சுவரிக்கும் வலா இலா அஜ்சாமிக்கும். அல்லாஹு தாலா உங்களோட உருவத்தையோ அல்லது உங்களுடைய உடம்பை பார்க்கறது கிடையாது. மாறாக வலாக்கின் எந்துரு இல்லா குலூபிக்கும் வாமாலிக்கும், உங்களுடைய உள்ளத்தையும் உள்ளம் சார்ந்த அந்த செயல்பாடுகளையும் தான் அல்லாஹு தாலா பார்க்குறான். அப்போ உள்ளத்தில் உள்ளதான் அல்லாஹு தாலாவோட இறையச்சம். அப்போ அதை வச்சு தான் அல்லாஹு தாலா ஜட்ஜ் பண்ணுறான், இவர் ஹைட்டு, இவர் லெவல் கூட, இவர் லெவல் கம்மி, இவர் உயர்ந்தவர், இவர் தாழ்ந்தவர் அப்படின்னு சொல்லி. வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.